முடிக்கலாம்னு பாக்குறீங்க. அப்பதான் மாலையே உங்களுக்கு உழுது, ரோஜப்பு மாலை உழுது மாதிரி கற்பனை பண்றீங்க. எங்கெங்க பார்த்து எல்லாம் காட்டுது. நீங்க வேணாம்னாலும் உங்களுக்கு காட்டுது இல்லையா? இதுக்கு பேர் என்னங்க? தாட். நாமாக வந்தால் தாட், நாமாக சிந்தித்தால் திங்கிங். அவ்வளவுதான். இந்த ரெண்டையும் பிரிச்சு புரிஞ்சிட்டோம்னா தாட்டு நமக்கு கட்டுப்பட்டது அல்ல. தாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க. தாட்டுக்கு வந்து எனர்ஜி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, மிக மிக குறைவு. எப்ப எனர்ஜி அதிகமாகும் அப்படின்னா, எப்ப நீங்க திங்கிங்கா டெவலப் பண்றீங்களோ அப்பதான் தாட்டுக்கான எனர்ஜி அதிகமாகும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? தாட்டை தாட்டாவே விட்டுருங்க, திங்கிங்கா டெவலப் பண்ணாங்க. தாட் எப்படி வேணா அது இருக்கும். நம்ம தாட்டை தாட்டா விட்டுட்டீங்கன்னா, அங்க நமக்கு வேலையில இருந்து முடிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதாங்க, நம்ம மனதில இருந்து விடுதலை அடைஞ்சிடறோம். வேலையே கிடையாது. இது ஓசிடியா இருக்கட்டும், பைப்போலாரா இருக்கட்டும், எந்த வகையான மன பிரச்சனையா வேணா இருக்கட்டும், இது எல்லாம் என்னங்க? தாட். அது இயற்கலாம். அங்க நமக்கு எந்த வேலையும் இல்லை, எப்படி வேணா வரலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா அந்த கணமே நம்ம அதுல இருந்து என்ன ஆயிடும்? விடுபடுறோம். இதுல நெகட்டிவ் தாட், பாசிட்டிவ் தாட் எந்த பிரிவினையுமே கிடையாது. தாட் தாட் அவ்வளவுதான். நம்ம நெகட்டிவ் பாசிட்டிவ் பிரிக்கிறதெல்லாம் அந்த அறிவு தான் பிரிக்குது. இது கெட்டது, இது நல்லது. உண்மையில் மனதை பொறுத்தவரை, நம்முடைய எண்ணங்களை பொறுத்தவரை நல்லது கெட்டது கிடையாது, தேவையானது தேவையில்லாது கிடையாது, வேண்டியது வேண்டாது கிடையாது. அங்க பிரிவினையே கிடையாது. ஆனா வெளியில எல்லாமே நம்ம பிரிவினை இருக்கு. நல்லது கெட்டது, எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது. வெளியில வந்து அறிவு வேணும், பகுத்தறியக்கூடிய அறிவு எதுக்கு வேணும்? வெளியே தான் வேணும். உள்ள வந்து தொகுத்து சும்மா இருந்தா போதும். அறிவுக்கு உள்ள வேலையே இல்லை. நீங்க தரம் பிரிக்க வேண்டிய வேலையே கிடையாது. அறிவுன்னு எங்க வந்தாலும் என்ன ஆயிடுங்க? தரம் பிரிச்சுட்டே இருக்கும். நல்லது கெட்டது தேவை தேவை பிரிச்சுட்டே இருக்கும். அறிவுக்கான வேலை எங்கெங்க இருக்கு? செயல் மட்டும்தான், புறம் மட்டும்தான். ஐயா சொன்னாங்க இல்லைங்களா, அகம் புறம்னு சொன்னாங்க இல்லைங்களா? புறம் சார்ந்த வேலைகளுக்கு அறிவு அவசியம். அறிவை தூரம் போட்டுட்டு வெளியில வேலை செஞ்சீங்கன்னா நமக்கு சிக்கல்கள் உருவாகிடும். வெளியில அறிவோடு வேலை செய்யணும். உள்ளுக்குள்ள அறிவுக்கு வேலையே இல்லை. அறிவு தான் சொன்னா கூட அதுவும் தாட்டா எடுத்துங்க. அங்க நமக்கு ஒரு வேலை, அங்க நம்ம பொறுப்பெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையில் மனதளவில் பொறுப்பற்ற மனிதனாக நம்ம இருக்கணும். இது உண்மை சொல்லணும்னா யாருக்கு கவலை இருக்காது பாருங்க? யாருக்கு கவலை இருக்காது? எல்லாருக்கும் கவலை இருக்கு. பொறுப்பற்றவனுக்கு கவலை இருக்குமா? வெளியில பொறுப்பே இல்லாம இருக்கான்னு வச்சுக்கீங்க. ஒரு தொழில் நடக்குது, நான் தொழில பொறுப்பே இல்லாம இருந்தா என்ன ஆகும்? அவனுக்கு கவலை இருக்காது. ஆனா தொழில் நடக்காது, அவனுக்கும் கவலை இருக்காது. வெளியில பொறுப்போட தான் இருக்கு, மனசுக்குள்ள பொறுப்பு இல்லாம இருக்கு. எதுக்கு? எண்ணங்களுக்கு